வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. கொடைக்கானல் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் வேளாண் பெருமக்களுக்கு பழக்கன்றுகளை உற்பத்தி செய்து வழங்கி வருகின்றது. குறிப்பாக ஆப்பிள், பெர்ரி, பிளம்ஸ் போன்ற பழங்களை பனிக்கூடாரங்களில் ஒட்டுக்கட்டுதல் முறையில் வேளாண் பெருமக்களுக்கு வழங்கி வருகின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பனிக்கூடாரங்களில் பழக்கன்றுகள் உற்பத்தி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஜி ராஜாங்கம் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். வணக்கம் வேளாண்மை பெருமக்களே. இப்போ நம்ம இருக்கிறது வந்து தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கொடைக்கானலில் வந்து நாற்றாங்கால் உற்பத்தி ஒரு யூனிட்னே சொல்லலாம். அந்த ஒரு பகுதியில் நம்ம நிற்கிறோம். இதில் வந்து இதோடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய ஆராய்ச்சி முடிவுகளான இந்த ஒட்டு எப்படி கட்டுறதுன்ற பகுதிகளுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இதில் ஆப்பிள், பேரி, ப்ளம்ஸ், பிச்சிஸ் அப்படின்ற 4 வகை வியாபார ரீதியான முக்கியத்துவமான பழப்பயிர்களுடைய ஒட்டு இங்கே செஞ்சிட்ருக்கோம். இந்த ஒட்டு செய்வதற்கு வந்து முக்கியமானது வந்து இந்த பனிக்கூடாரம் சொல்லலாம். இந்த பனிக்கூடாரத்துடைய முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா, இந்த யூவி ரேடியேஷன் இரேடியேட்டட் இந்த செய்யப்பட்டுள்ள இந்த பனிக்கூடாரத்தில் வந்து நம்ம செடிகளை உற்பத்தி செய்யும் போது இதோடைய வேர்கள் வந்து அதிகமான வளர்ச்சி வந்து அடையும். குறித்த நேரத்தில் வந்து நம்ம எடுத்து ஒட்டுகள் பண்ண நாற்றுகளை எடுத்து வெளி கடின பகுதிகள் கொண்டு வந்து விவசாய பெருமக்களுக்கு நம்ம கொண்டு செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். அந்த வகையில் வந்து இந்த கூடாரம் வந்து ரொம்ப பயன்படுது. இந்த கூடாரத்தில் வந்து ஏறக்குறைய வந்து நாங்கள் ஒரு ஆண்டுக்கு ப்ளம்ஸில் மட்டும் ஒரு 4000 நாற்றுகளை வந்து உற்பத்தி செய்கிறோம். பேரியில் வந்து ஒரு 1500 நாற்றுகளை உற்பத்தி செய்கிறோம். பிச்சீஸில் ஒரு 500 நாற்றுகள் உற்பத்தி பண்ணுறோம். ஆப்பிளில் வந்து 2000 நாற்றுகள். இவ்வளோ நாற்றுகள் வந்து விவசாய பெருமக்களுக்கு வந்து யார் முன்பதிவு முன்னாடியே வந்து சொல்கிறார்களோ எல்லா விவசாய பெருமக்களுக்கும் நாங்கள் கொடுத்து வருகிறோம். இந்த நாற்றுகள் அனைத்தும் வந்து தேர்ந்த ரகங்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டிங்கன்னா, இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து வர பல விவசாய பெருமக்கள் வந்து அவர்களுக்கு தேவையான தேர்ந்த ரகங்கள்னு சொல்லலாம். இப்போ ஆப்பிள்னு எடுத்தோன்னா KKL 1 ரகம் வந்து எங்கள்கிட்ட தான் அதிகப்படியாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னு சொல்கிறதுன்னா, இதனுடைய வேர்க்குச்சி, இந்த வேர்க்குச்சியினுடைய தகுதியை வச்சு தான் அந்த ஆப்பிளுடைய மகசூல் நிர்ணயிக்கப்படும். இந்த வேளாண் பெருமக்களே, இப்போ ஆப்பிள் ஒட்டு பண்ணுவது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த நாற்றுகள் வந்து பார்த்தம்போது, ஒட்டு நாற்றுகள் பார்க்கும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேர்க்குச்சியினுடைய தன்மை வந்து ரொம்ப முக்கியம். இந்த வேர்க்குச்சி வந்து காஷ்மீர்லேருந்து நாங்கள் கொண்டு வரோம். அதனுடைய சிறப்பு என்ன கேட்டிங்கன்னா, இது MM106 அப்படின்ற வேர்க்குச்சி இது பேர். இதனுடைய வேர்க்குச்சி வந்து அங்கே பகுதிகளில் தான், காஷ்மீர் பகுதியில் தான் கிடைக்கும். இதை விட்டோன்னா M9 சொல்லுவோம், M9 அப்படின்ற ஒரு ரகம். அந்த வேர்க்குச்சி வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு, நீங்கள் இதில் ஒரு தேர்ந்த தண்டுக்குச்சியை வந்து நீங்கள் ஒட்டு கட்டும்போது இது பூச்சி நோய் தாக்காது. முக்கியமாக பஞ்சு அசுவினி பூச்சி அதனுடைய தாக்குதல் வந்து இதில் இருக்காது. அதே மாதிரி மரங்கள் வாழோடியாக மேலே படர்ந்து செல்லாமல் வந்து குடை மாதிரி இந்த ஒட்டுக்குச்சியில் நீங்கள் ஒட்டு கட்டும்போது கிடைக்கும்.
அதனுடைய நோக்கத்தோடு தான் நாங்கள் காஷ்மீர்லேருந்து இந்த குச்சியை வாங்குகிறோம். இதனுடைய சிறப்பு என்ன பார்த்திங்கன்னா, இது நடவு பண்ண 4வது ஆண்டுகள்லேருந்து இந்த வேர்க்குச்சிகளில் நட்ட 4 ஆண்டுகளில் இது மகசூலுக்கு வந்துடும். இது கட்டின ஒரு 2 மாதங்களில் வந்து நாங்கள் வந்து கடின பகுதிக்கு வந்து வேறு நர்சரி, செகண்டரி நர்சரி சொல்லுவோம், அதுக்கு மாற்றிடுவோம். அதில் ஒரு 2 மாதங்கள், மொத்தம் வந்து ஒரு 5 மாதங்கள் வந்து நாங்கள் நாற்றுகளை உற்பத்தி பண்ணிவிட்டு அது விவசாய பெருமக்களுக்கு கொடுக்குறோம். இது வந்து ஆப்பிள் உற்பத்தி வந்து இந்த முறையில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நாற்றுகள் வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளா பகுதிகளில் வந்து அதிகமாக விவசாய பெருமக்கள் வாங்குகிறாங்க. இதனுடைய சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏலி ரகம், அதாவது சீக்கிரமாகவே மகசூலுக்கு வர தன்மையும் உடையது. 2வது வந்து ஷார்ட், அதாவது டுவார்ஃப்னஸ், குட்டை ரகங்கள் நமக்கு தேவைப்படும் போது இந்த M9 அப்படின்ற ஒரு ஒட்டுக்குச்சி மூலமாக நம்ம இந்த உற்பத்தி செஞ்சு விவசாய பெருமக்களுக்கு கொடுக்குறோம். விவசாய பெருமக்களை அடுத்து வந்து ப்ளம்ஸ் எப்படி ஒட்டு கட்டுறதுன்றதை நான் சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு முக்கியமான இந்த விவசாய பெருமக்கள் 2 வகையில் நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ப்ளம்ஸ் ஒட்டு கட்டின இது வந்து செடி. விவசாய பெருமக்கள் 2 வழியிலாக பண்ணுறாங்க. ஒன்று வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ப்ளம்ஸ் உற்பத்தியில் பாரம்பரியமாக ஒன்று வருகிறது. அதாவது அவங்க தோட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, பிச்சிஸ் இது நாற்றுகளை நட்டுறாங்க. நட்டு 1 வருஷம் கண்ண பிறகு இந்த மாதிரி ப்ளம்ஸை எடுத்துகிட்டு அதிலே ஒட்டு கட்டுறாங்க. ஏன்னா அது செய்கிற முறை வந்து நல்லது தான். ஆனால் அதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அதில் ஊடு பயிர் 100 செடி கட்டுறாங்கன்னா அதில் வந்து 60% தான் வந்து அது பாதுகாப்பாக வளருது. 40% வந்து நம்ம ஊடு பண்ண முடியாமல், இப்போ நீ ஒரு ஏக்கர் வந்து ப்ளம்ஸ் தோட்டத்துக்குன்னு போனோம்னா அந்த முறையில் உற்பத்தி செய்கிற அந்த பிச்சிஸ் கட்டுறத தோட்டத்திலே கட்டுற முறை வந்து அங்கங்கே ப்ளம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு தோட்டம் மாதிரி இருக்காது. ஆனால் இந்த மாதிரி வேர்க்குச்சிகளில், தரமான வேர்க்குச்சிகளில், பிச்சிஸ் வேர்க்குச்சிகளில் நம்மளுக்கு தேவையான ப்ளம்ஸை ஒட்டு கட்டி பாலித்தீன் பையில் நல்லா வளர்த்து ஒரு ஏக்கருக்கு வந்து 280னா 280 செடிகளை கொண்டு போய் குழிகளில் நடும்போது தான் ஒரு ப்ளம்ஸ் தோப்புன்ற ஒரு கான்செப்டே வரும், ஒரு இதே வரும். அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுடைய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கொடைக்கானலில் தேர்ந்த ரகங்களை வந்து ப்ளம்ஸ் ஒட்டு நம்ம வந்து கட்டிகிட்டு இருக்கோம். இதுக்கு தேவையானது என்னென்னா, வந்து பிச்சிஸ் நாற்று, இந்த கொட்டையை வந்து என்ன பண்ணுவோம், பிச்சிஸ் நாற்றாங்கல் போடுவோம். ஒரு 6 மாதம் வளர்ந்த பிச்சிஸ் கன்றுகளை பாலித்தீன் பையில் போட்டு நல்லா பென்சில் திக்னஸ் நல்லா வளர்த்துட்டு அந்த பிச்சிஸை வந்து வேர் குச்சிகளாக வைத்து கொண்டு நம்மளுக்கு தேவையான ப்ளம்ஸை வந்து நாங்கள் சாட்டை நாக்கு ஒட்டு முறையில் வந்து நாங்கள் ஒட்டு கட்டுறோம். அப்போ தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் ஒரு ஆராய்ச்சி திடல்களில் இது ஒரு முக்கியமான நர்சரி நாற்றாங்கால் பராமரிப்பு, தேர்ந்த ரகங்கள் தேர்ந்தெடுத்து ஒட்டு கட்டி விற்கிறது எங்களுக்கு மிக சிறந்ததாக இருக்குது. இந்த வகையில் விவசாய பெருமக்கள் ப்ளம்ஸில் எங்களுக்கு தேர்ந்த ரகங்கள் அப்படின்னு வேணும்னு கேட்டிங்கன்னா, எங்கள்ட முன்பதிவு யாராருக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் விவசாயிகளுக்கு முறையாக போட்டு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். அடுத்த விவசாய பெருமக்களே நம்ம பார்க்குறது வந்து இந்த பேரியில் வந்து பேரி காயின்னு சொல்லுவோம், அதில் வந்து எப்படி ஒட்டு முறை செய்கிறோம் அப்படின்றத. இதை பேரின்னு சொல்ல ஒட்டு முறை சொல்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பேரியில் வந்து நம்ம பகுதியில், தமிழ்நாட்டு பகுதியிலே வந்து நம்ம ஒரு 4 வகை பேரி இருக்கிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பேரி, தண்ணி பேரி, சர்க்கரை பேரி, அப்புறம் வந்து வால் பேரின்னு சொல்லுவாங்க. இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இப்போ ஒட்டு செடி மூலமாக பண்ணுறது வந்து ஒரு சிறிய முறை. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே குச்சியை வெட்டி அந்தந்த தோட்டத்தில் நட்டு வச்சுருவாங்க. அந்த மாதிரி வரும்போது 8 வருஷம் 9 வருஷம் மகசூல் வர்றதுக்கு. இப்போ நாங்கள் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கொடைக்கானலில் அந்த இதுக்கே நாங்கள் போகலை. அது போகாமல் ஒட்டு நாட்டுகளை வந்து நாங்கள் ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சி நாங்கள் விநியோகம் செய்திருக்கோம். அது எப்படின்னா, நீங்கள் வேர்க்குச்சியாக வந்து ஒரு நாட்டு ரகத்தை பேரியை வந்து எடுத்துகிட்டு வந்து அதை குச்சியை பென்சில் திக்னஸ்ன்னு சொல்கிற ஒரு திக்னஸ் சுண்டுவரல் சைஸு எடுத்து அது வந்து ஒரு 6 மாதம் நல்லா வளர்த்து அதை பாலித்தீன் பையில் நாங்கள் போடுறோம். முதலாவது அந்த முறை நல்லா வளர்ந்ததில் வந்து நாங்கள் வந்து சாட்டை நாக்கு ஒட்டு முறையில் வந்து நாங்கள் அந்த நம்மளுக்கு என்ன ரகங்கள் தேவை, இப்போ வால்பேரி வேணும்னா அதனுடைய தண்டுக்குச்சியை எடுத்து அந்த ஒட்டு முறையில் வந்து நாங்கள் பண்ணிடுறோம். இப்போ இதனுடைய வளர்ச்சி பரிமாணத்தில் பார்க்கும்போது முதன்மை வளர்ச்சி வந்து இந்த பனிக்கூடாரத்தில் நாங்கள் வந்து பண்ணிடுறோம். அது ஒரு 2 மாதம் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு அடுத்து இந்த ஹார்டனிங் சேம்பர், அந்த கடினப்படுத்தல் தன்மையுடைய 2வது நர்சரி கொண்டு போகிறோம். அதில் ஒரு 2 மாதம் வச்சுக்கிறோம். 2 மாதத்துக்கு ஏதாவது ஒரு பயிர்களுக்கு, பலர் பயிர்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறோம். ப்ளம்ஸை பொறுத்தவரை 1 மாதமே போதும். ஆனால் பேரிக்கு வந்து 2 மாதம் வேணும். 2 மாதம் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு விவசாய பெருமளுக்கு 5வது மாதம் நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் ஒரு பேரி நாங்கள் வளர்க்குறதுக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்க காலநிலை வந்து ஏறக்குறைய 1 வருஷம்.
ஒரு வருஷம் நம்ம சாகுபடி எப்படி பண்ணுறோமோ ஒரு பயிர் பண்ணுறோமோ அதே மாதிரி நர்சரியில் நாற்றாங்காலிலையும் பேரியில் ஒரு தனியாக ஒரு அதுக்குன்னு ஒரு சிறப்பு தன்மை இருந்தால் தான் வீரிய நாட்டுகளை ஒரு நல்ல ஒரு தரமான நாட்டுகளை கொண்டு வர முடியும். இந்த வகையில் பார்க்கும்போது தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கொடைக்கானல் வந்து பேரி விவசாய பெருமக்களுக்கு நம்ம தரமான நாட்டுகளை கொடுத்துட்டு வரோம். இந்த ஆண்டு மட்டும் எங்கள் பேரியை வந்து ஒரு 3000 கன்றுகள் வந்து விவசாய பெருமக்களுக்கு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கொடைக்கானலில் விநியோகம் செய்திருக்கிறோம். விவசாய பெருமக்களை இது வரைக்கும் இந்த பனிக்கூடாரத்தில் நம்ம எப்படி நாட்டாங்கால் அமைத்து ஒட்டு செடிகளை உற்பத்தி பண்ணு பழப்பயிர்களை உற்பத்தி பண்ணுன்னு பார்த்தோம். அதே மாதிரி நிழல் விலை குடில் அதில் வந்து எப்படி கடினப்படுத்துதல் பழப்பயிர்களை எப்படி கடினப்படுத்துதல்ன்றது ஒரு பகுதியாக பார்த்தோம். இது ஏன் விவசாய பெருமக்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த 2 வகையிலும் நம்ம கொண்டு வந்தால் தான் தரமான நாட்டுகளை நம்ம விவசாய பெருமக்களுக்கு கொடுக்க முடியும் என்பதை விவசாய பெருமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, விவசாய பெருமக்கள் வந்து நீங்கள் வந்து எங்களை அணுகி இது வரைக்கும் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. வாங்காத விவசாய பெருமக்களும் வந்து எங்கள்கிட்ட வந்து முன்பதிவு பண்ணி நல்ல நாட்டுகளை தரமான நாட்டுகளை வாங்கி பயன்பெறணும். அந்த நோக்கத்தின் விளைவாகத்தான் நாங்கள் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கொடைக்கானலில் இந்த மாதிரி ஆராய்ச்சி மேற்கொண்டு வரோம். நீங்கள் வாங்கி பயன்படும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற முனிவர் ஜே ராஜாங்கம் அவர்களை 09448898717 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.